அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான பஞ்சு போன இட்லிக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட்டு, ஒரு 4 கத்திரிக்காய், துவரம்பருப்பு ஒரு 4 ஸ்பூன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ நம்ம பருப்பை வேக வச்சு தான் எப்போதும் பருப்பை வேக வைக்காமல் ஈஸியாக சாம்பார் வைக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூனு துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இவ்வளோதான்னு இல்லை, நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸு, வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிப்பியாக தான் இருக்கும். என்னென்னா, நீங்கள் ஒரு 1/4 படி துவரம்பருப்பு இல்லை 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு கூட நீங்கள் இதை வறுத்துக்கிட்டு பவுடர் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு நம்ம தேவையானப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் வேக வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு நீங்களே பாருங்கள். நல்லாவே ரொம்ப செவக்க வேணாம், இந்த அளவுக்கு ஒரு செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டு இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுப்போம். இதுதான் இந்த ஈஸியான ஒரு மெத்தடு. அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகா, கேரட்டு எல்லாத்தையும் பொடி பொடியாக வெட்டியாச்சு. இதெல்லாம் தாளிக்க தேவையான பொருட்கள். தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்தாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன லெமன் சைஸு புளியை ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லிக்கு தான் இந்த சாம்பாரை நான் வைக்கிறேன். இட்லி பார்த்திங்களா, சுட சுட ரெடியாகி போய் ரெடியாக இருக்குது. அது உரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இட்லிக்கு வைக்கிறதுனால இதை ஸ்ட்ரெயிட்டாக குக்கர்லேயே தாளித்து விட போகிறேன். இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கணுன்னா நீங்கள் ஒரு குழம்பு சட்டியிலே தாளித்து விட்டுக்கலாம். இது ஒன்றும் பார்க்குறதுக்கு பயப்படாதீங்க. இது கட்டி பெருங்காயம் தான். அந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம வெட்டி போடலாம். இது மாதிரி நம்ம மெல்லிசாக பட்டையாக்கி போட்டோம்னா பொரிஞ்சு கரையிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஒரே இடத்துல கிடக்காது. அதனால் நான் இந்த மாதிரி அதை இழுத்து கொஞ்சம் பட்டையை பண்ணி போட்டிருக்கேன். தாளிப்புக்கு தேவையான காய்ந்த மிளகாய் வரைஞ்சி, அப்புறம் நம்ம இந்த பவுடரும் பண்ணி ரெடியாக இருக்குது. துவரம்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு சொன்னோம் இல்லையா, அது நல்லா ஒரு 3/4 பதம், ரொம்ப ஃபைன் பவுடராக வேணால் ஒரு 3/4 பதத்துக்கு பவுடராக நுணுக்கி நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவும் குறப்பாகவும் வேணாம். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் கருப்பு உளுந்து, என்னென்ன நீங்கள் தாளிப்பீங்களோ அதை ஆஸ்யூஸ்வல் உங்களோட முறைப்படி நீங்கள் தாளிச்சிக்கோங்க. சில பேர் ஜீரகம், சோம்புலாம் போடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் சோம்பு முழுசாக போட்டால் என் பசங்க தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் முழுசாக சோம்பு போட மாட்டேன், பவுடராக நுணுக்கி வச்சுக்குவேன். அது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு, அதனால அதை அப்படி போட்டுப்பேன். கருவேப்பிலை போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். அது ஒரு லைட்டான இனிப்பு சுவை கொடுக்கும். பெரிய வெங்காயம் சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும். அதனால் நம்ம ரெண்டுத்தையுமே கலந்து செஞ்சுக்கிறோம். நம்ம இப்போ வீட்டில் சாம்பார் வைக்கிறோம் இல்லையா சாப்பாட்டுக்கு, அதுவுமே நீங்கள் இதே மெத்தட்லேயே வைக்கலாம். ஒன்றுமே பெரிய மாற்றங்கள் இல்லை. இதில் நான் வெஜிடபிள்ஸ் கம்மியாக சேர்த்துருப்பேன். அது ஒரு கத்திரிக்காயும் கேரட்டும் மட்டும் தான். அதனால் இது இட்லி சாம்பாருங்கிறதுனால இதுவே நீங்கள் ஒரு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு சாம்பார்னால் நீங்கள் இதில் முருங்கைக்காய், பீன்ஸு, என்னென்ன காய்கறி, நூக்கல்ஸு, என்ன உங்களுக்கு இஷ்டமோ சேர்த்துக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்தால் போதும், ரொம்பலாம் வதக்க வேணாம். நார்மலாக பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு இருந்தால் போதும். இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு இதுக்கு அப்படியே தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இதில் சாம்பார்னாலே மெயினாக மஞ்சள் தூள் தான் ரொம்ப அதிகமாக போடணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். மஞ்சளாக தான் இருக்கணும் சாம்பார். நம்ம குழம்பு தூளை போட்டு சில பேர் சிகப்பாக்கிடுவாங்க, அது மாதிரி செய்யக்கூடாது. சாம்பார்னாலே நல்லா மஞ்சள் கலர், அந்த கலர் மஞ்சத்தூள்கிட்ட தான் கிடைக்கும். நம்ம சாம்பார் பொடியே அதிகமாக போட்டால் அந்த மஞ்சள் கிடைக்காது. அதனால் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமே நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு, சாம்பார் பொடி, இந்த கட்டத்தில் சாம்பார் பொடி வச்சுருக்கவங்க சாம்பார் பொடி போட்டுக்கலாம், இல்லைனா குழம்பு தூள் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சோண்டு சோம்பு பவுடர் போடுறேன், ஏன்னா அது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. அதே மாதிரி நான் சாம்பார் பவுட்ரு இன்றைக்கி வச்சுருந்தேன், அதில் 1.5 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். நிறையாலாம் தூள்லாம் போட தேவையில்ல. இப்போ இதுலேயே ஒரு லைட்டாக ஒரு வதக்கிட்டு இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சாம்பார் வைக்கிற அளவுக்கு தான் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன், அதனால் ஃபுல்லாகவே போட்டுக்கிட்டேன்.
இதே வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம பேச்சுலர்ஸோ இல்லை ஒரு ஸ்கூல் போகிற டயத்துக்கு கூட ஓகே தான். ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு சாம்பார் வைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா அப்பப்போ ஒரு 4 ஸ்பூன் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். அதுலேயே இப்போ நான் புளியும் போட்டேன். ஏன்னா நான் குக்கரில் வேக வைக்க போகிறதுனால புளியும் ஒரு இதுலேயே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றணும். ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த குக்கரை மூடி வச்சு ஓப்பன் பண்ணால் நம்மளோட சாம்பார் ரெடி. அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிப்போம். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் வைக்கக்கூடிய சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், காய் மட்டும்தான் வேகலை, சாம்பார் அஸ் யூஸ்வல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த பருப்பு பொடியாக நம்ம போட்டுட்டதுனால இதே இது வெந்தவுடனே அந்த பொடியெல்லாம் சேர்ந்து திக்னஸ் ஆனதுக்கப்புறம் சாம்பார் கரெக்டாக வந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இதே தான் செய்வீங்க. நம்ம இட்லி அந்த சாம்பார் விசில் வரத்துக்குள்ளே இட்லி எடுத்துடலாம். இது வந்து ஒரு ரேஷன் அரிசியில் மட்டும் செஞ்ச இட்லி தான். இது வந்து எப்படி செய்யணும், என்னென்ன அளவுலாம் நிறைய பேர் போடுறாங்க வீடியோ. அது உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி. கல்லெல்லாம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. என்ன சேர்த்தோங்கிறத மட்டும் எப்படி அளவுகள் மட்டும் நான் சொல்கிறேன். அதேமாரி தண்ணி தொளித்து இட்லி எடுத்தால் இட்லி வந்து அந்த துணியில் கையிலையும் ஒட்டாது, துணிலையும் ஒட்டாது, சூப்பராக வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பார்த்தீங்களா, சாம்பார் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கே தெரியுது அந்த திக்னஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதில் வந்து நம்ம வந்து பொடியாக கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சையாக போட்டுக்க வேண்டியதான், தூவி விட்டுக்க வேண்டியதான். அது இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். லாஸ்ட் ஃபைனல் டச்சு அதுதான். அதுக்கப்புறம் நம்ம என்ன சாப்பாடு சாம்பார் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இட்லியோட தொட்டு சாப்பிட வேண்டியது தான். இது மாதிரி ஒரு சுவையான சாம்பாரை நீங்கள் வந்து எங்கள் சேனலில் பாருங்கள், முழுசாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் அடிக்கடி உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதுமாரி பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம சாப்பிட்டு பார்த்துட வேண்டியதான். இட்லியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கையிலலாம் ஒட்டல. சில பேருக்கு ஒட்டினா அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம சாம்பாரில் தொட்டால் சாம்பார் இழுத்து அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லவே முடியல. மறக்காமல் நீங்களும் இது செஞ்சு சாப்பிடுங்க. டாட்டா, பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.